ஹலோ ஆல். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம நாகர்கோயிலில் செட்டிக்குளத்துக்கு பக்கத்தில் அக்ஷயா ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற இடத்துல அன்லிமிட்டெட் நான்வெஜ் ஃபுட் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து ரூ. 280 அன்லிமிட்டெட் ஃபுட்டு. ஸோ அங்கே தான் போகலான்னு நம்ம தம்பிகளோட கிளம்பிட்டோம். ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பரவாயில்லாமே இருந்துச்சு. ஓகே தான். போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே இலை போட ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தத்தில் வந்து 12 வெரைட்டிஸ் இருந்துச்சு. அதில் 5 குழம்பு, 1 பாயாசம், 6 கறின்னு இருந்துச்சு. அதில் மட்டன் தலைக்கறி, சால மீன் குழம்பு, மீன் பொரிப்பு, சிக்கன் பொரிப்பு, கோழி மிளகு, தண்ணீர் குழம்பு, நாட்டுக்கோழி பெரட்டு, கரண்டி ஆம்லேட்டு, சில்லி சிக்கனு, ரசம், மோர், பாயாசம் அப்படின்னு இருந்துச்சு. பாயாசம் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாயாசம். நம்ம வந்து ரைஸை வந்து கம்மியாக வாங்கிட்டு கறியை வந்து நம்ம நிறைய வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளானில் தான் இருந்தோம். அப்போ தான் நிறைய சாப்பிட முடியும் நினச்சிட்டு இருந்தோம். யூடியூப் பக்கம் வந்து கொஞ்ச நாள் ஆச்சு. சரி, நம்ம வந்து அப்படியே பார்க்கும்போது பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. வீடியோட லாஸ்ட்டில் லைட்டாக ஒரு கிளிப் போடுறேன் பாருங்கள். அண்ணன் எதுக்குல பார்க்க இல்ல ஒரு வாரத்துக்கு சேர்த்து ஹோல்சேலா சாப்பிட்டு போல இருக்க அண்ணன். இந்த சோறு கறி குழம்புக்கு மட்டும் இன்னும் குடல் குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது. அதெல்லாம் லாரியில வருதா? இதில் வந்து நிறைய கறி வந்து நல்லா இருந்துச்சு. சரி, நல்லா இருந்ததை விட நல்லா இல்லாதது ஒரு 4 இடத்த மட்டும் நான் சொல்கிறேன். சால மீன் குழம்பு வந்துட்டு நல்லா இல்லை. அதுக்கப்புறமா கோழி மிளகுன்னு ஒன்று இருந்துச்சு, அது அவ்வளோவா ஒன்றும் நல்லா இல்லை. அப்புறம் தண்ணீர் குழம்பு, அதுவும் வந்துட்டு நல்லா இல்லை. அதை தவிர மிச்சம் எல்லாமே வந்துட்டு நல்லா சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஒன்று என்னென்னா, இங்கே வந்து நம்ம ரெகுலராக வந்து சாப்பிட முடியாது. நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஆசைப்பட்டுக்கு வந்து சாப்பிட்டு போய்க்கலாம். இல்லைன்னா உங்களால் நல்லா சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் போட்டு சாப்பிடலாம். அப்புறம் முக்கியமாக ஒன்று வந்து அந்த நமக்கு வந்து சர்வ் பண்ண அந்த பையன் வந்துட்டு பரவாயில்லங்க, எவ்வளோ தடவை கேட்டாலும் வந்து கொண்டு வந்து தந்துட்டு போயிட்டு இருந்தான். எனக்கு வந்து சிக்கனை விட மீன் வந்து நல்லா பிடிக்கும். அதனால் நான் மீன் சாப்பிட்டேன். அப்புறம் சில்லி சிக்கனுமே ஓரளவு நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு 7 அப் வாங்கி வச்சுக்கிட்டோம், கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகட்டு அப்படின்ட்டு. ஓகே, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே சாப்பிட்டோம். ஓவராலாக சொல்ல போனால் ஓகேங்க, பரவாயில்ல, நீங்கள் வந்து சாப்பிட்லாம். சரி, கொஞ்சம் பின்னாடி போய் பார்ப்போம் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோன்னு.